ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையான நியூஸ் தான். ஏன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் எக்கனாமிக்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்பீங்க, ஓகேங்களா? அடுத்த வாரம் குரூப் 2, குரூப் 4 எந்த டெக்னிக்கல் பேப்பர் எந்த பேப்பர் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இதை மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க. இதை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த 2023-24 புள்ளியில் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? என்னென்னா இந்தியாவுக்கே முன்னோடியான தமிழ்நாடு. எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இலக்கு, இது தமிழ்நாடு, இது தேசிய சராசரி, ஓகேங்களா? இது வந்து 2023-24 பற்றி கேட்டாலும் கேட்கலாலும் 2020-21 எவ்வளோ புள்ளியில் வந்துச்சு, 22-21க்கு எவ்வளோ அடிப்படை வந்துச்சு, ஓகேங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கிறனால இது வந்து நம்ம என்றைக்கு இருந்தாலும், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? அதனால் இது நோட் பண்ணுவீங்க, ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? என்னென்னு பார்த்துடலாம். இந்தியாவுக்கே முன்னோடி தமிழ்நாடு, ஓகேங்களா? வறுமை ஒழிப்பில் வந்து இலக்கில் வந்து தமிழ்நாடு வந்து 92, ஓகேங்களா? தேசிய சராசரி 72. வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு 92, தேசிய சராசரி 72. 72க்கு நம்ம 92 இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் பட்டினி இல்லாமல் வந்து 72, 52, ஓகேங்களா? 52 இருக்கணும், நம்ம வந்து 72 இருக்கும். சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு, ஓகேங்களா? அதில் வந்து நம்ம 77 இருக்கோம், அதுவும் 77, ஓகேங்களா? 77. தரமான கல்வியில் வந்து 76, ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். தரமான கல்வியில் வந்து நம்ம 76, தேசிய சராசரி வந்து 61, ஓகேங்களா? தரமான கல்வியில் வந்து நம்ம வந்து 26, அது தேசிய சராசரி 61. அடுத்தது பாலின சமத்துவம் வந்து நம்ம 53, தேசிய சராசரி 49. சுத்தமான நீர் தூய்மைனா நம்ம வந்து 90, தேசிய சராசரி 89. மலிவான ஆற்றல் நாம் வந்து 100, ஓகேங்களா? தேசிய சராசரி 96 இருக்கணும். மலிவான ஆற்றல் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. நல்லா பாருங்கள். நல்ல வேலை, பொருளாதார வளர்ச்சி 81, தேசிய சராசரி 68. நல்ல வேலை, பொருளாதார வளர்ச்சி, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸில் அந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. எக்கனாமிக்ஸில் வந்து இது மாதிரி எழுதி ஒரு பேப்பரில் எழுதி பின் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நல்ல வேலை, பொருளாதார வளர்ச்சி 81, 68. அடுத்தது தொழில் கற்பனை திறன் உள்கட்டமைப்பு, ஓகேங்களா? அதில் வந்து 67, 61. அடுத்தது சமவாய்ப்பின்மை கலைத்தல்னா 76, 65. நிலையான வளர்ச்சி அடைந்த நகரம் சமூகம், ஓகேங்களா? நிலையான வளர்ச்சி அடைந்த நகரம் சமூகம் 81, 83, ஓகேங்களா? 83ல் நம்ம 81 இருக்கிறோம். பொறுப்பு மிக்க நுகர்வு உற்பத்தி, ஓகேங்களா? 78, 78, ஓகேங்களா? 78, 78. அடுத்தது காலநிலை சார்ந்த நடவடிக்கை 81, 67. நீருக்கு அடியிலான வாழ்வியல் வந்து 61, ஓகேங்களா? 61 இது இல்லை, ஓகேங்களா? நிலத்திலான வாழ்வியல் வந்து 72க்கு 25. இதுதான் ரொம்ப இதாக இருக்குது, 72க்கு 25. அமைதி நிதி வலுவான அமைப்புகள் 78, 74. அமைதி நிதி வலுவான அமைப்புகள் 78, 74, ஓகேங்களா? இதை வந்து நம்ம டோட்டலாக எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? வறுமை ஒழிப்பு, பட்டினி இல்லாமல், தரமான கல்வி, ஓகேங்களா? நல்ல வேலை, பொருளாதார வளர்ச்சி, ஓகேங்களா? இது ரொம்ப எல்லாமே முக்கியம். எது முக்கியமாக இல்லாமல் இல்லை. நம்ம தமிழ்நாடு வந்து முன்னோடியாக இந்தியாவுக்கே முன்னோடியாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறது ரொம்ப பெருமை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பெருமையாக எடுத்துக்கணும், ஓகேவா? நம்ம பெருமையை எடுத்துகிட்டு இது வந்து நல்லா நீங்கள் ஒரு எழுதி மட்டும் வச்சு படிக்காதீங்க, டெப்த்தாக படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொருளாதார எக்கனாமிக்ஸ் புக்கில், +1 எக்கனாமிக்ஸ் புக்கில் நீங்கள் எழுதி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை 10th எக்கனாமிக்ஸில் அந்த பாடத்தில் எழுதி பின் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கும்போது ஓகே இது கரெக்டாக நீங்கள் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.